பங்கேற்க வேண்டும். பாஸ்கா காலத்தில் ஒப்புரவு அருள் அடையாளத்தில் பங்கேற்று நற்கருணை உட்கொள்ள வேண்டும். திரு அவை குறிப்பிட்டுள்ள நாட்களில் இறைச்சி உண்ணாதிருக்க வேண்டும். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயரை சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயரை சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை தேர்ந்தார். அவரின் வழியாய் தம் மக்களாக அன்பினாலே முன்குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார், திருவுளப்படியே அனைத்தும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. புதிய வானம் புதிய பூமி மலரும் நாள் இதுவே. புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரம் இது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயரை சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயரை சொல்லி அவரை வாழ்த்துவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித பெரிய அந்தோனியாருடைய புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, இன்றைய நாளில் நாம் ஒரே ஆழமான விசுவாசத்தோடு நம்முடைய பாதுகாவலர் பெரிய அந்தோனியாருக்கு விழா எடுத்து கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். ஆகவே கடந்த வருடம் முழுவதும் அந்த இறைவன் புனித பெரிய அந்தோனியார் வழியாக நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தேவைகள், திட்டங்கள், எண்ணங்கள், ஜெபங்கள், விண்ணப்பங்கள் அத்தனையும் அறிந்த இறைவன் பெரிய அந்தோனியாரினுடைய புண்ணிய பேர் பலன்களினாலே அவர் வழியாக நமக்கு அளப்பரிய நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய கால்நடைகள், விவசாயம், நம்முடைய வளர்ப்பு மிருகங்கள், இவைகளுக்கு எதிராக நேரிட்டிருக்கக்கூடிய எல்லா வகையான தீமைகள், ஆபத்துக்களில் இருந்தெல்லாம் காப்பாற்றியதோடு நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்திருக்கிறார். அன்றாட தேவைகளை வருடம் முழுவதும் எண்ணி பார்ப்போம் எவ்வளவு நன்மை பெற்றிருக்கிறோம் என்று. அதே போன்று இந்த வருடம் முழுவதும் இறைவனுடைய ஆசீர்வாதம், அனுக்கிரகமும், பாதுகாப்பும், பராமரிப்பும் நம்மை வழி நடத்தட்டும், நம்முடைய தேவைகளை நிறைவு செய்யட்டும். நம்முடைய விவசாயம் சிறப்பான விதத்திலே நாம் வளர்க்கின்ற தோப்புகள், நம்முடைய காய்கறி செடிகள், நம்முடைய பூந்தோட்டங்கள், நம்முடைய வளர்ப்பு மிருகங்கள், ஆடு மாடுகள், பறவைகள் அத்தனையும் நமக்கு வாழ்வு ஆதாரத்தை கொடுக்கக்கூடியவை. எனவே அவைகள் வழியாக
இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், மதிக்க வேண்டும் என்று இந்த புனிதமான திருவிழாவை கொண்டாடி மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே இந்த திருவிழாவிற்கு பல இடங்களிலிருந்து நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள் அத்தனையும் இங்கு கூடி வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கிறேன். அதே சமயத்தில் இந்த புனிதமான பெருவிழாவை நம்மோடு இணைந்து கொண்டாடி இந்த திருப்பலியை நமக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வந்துள்ள மண்ணின் மைந்தர்களான சகோதரர்கள், அருள் தந்தையர்கள், மரபுபட்டி உயர்நிலை பள்ளியினுடைய தாளாளரும் தலைமை ஆசிரியருமான அருள் தந்தை ஆண்டனி சாமி அவர்களையும், அவருடைய உடன்பிறப்பான நம்முடைய மறைமாவட்ட குரு அருள் திரு சந்தியாக அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் மற்றொரு முக்கியமான நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படையான கோட்பாடுகளில் ஒன்று இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் திவ்ய நற்கருணையில். ஆக அந்த திவ்ய நற்கருணையை முதல் முறையாக தன்னுடைய இதயத்தில் வரவேற்கிற இயேசுவை நற்கருணையின் வழியாக, அருள் சாதனத்தின் வழியாக வரவேற்கிற சிறுவன் கெவின் அவர்களுக்கு பாராட்டுகிறோம், வாழ்த்து கூறுகிறோம். அதனால தான் நமக்கு அங்கே பெரிய வரவேற்பு, மாலை, மரியாதை, நன்கொடைகள், பாராட்டுக்கள் எல்லாம் எதற்காக என்றால் அந்த நற்கருணையினுடைய உள்பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிவும் ஞானமுமாகிய செல்வம், கொலோசியருக்கு எழுதிய நிருபத்தில் பவுல் அடிகளார் சொல்கிறது போல, இயேசுவில் மறைந்துள்ளன. ஞானமும் அறிவுமாகிய செல்வம் இயேசு கிறிஸ்துவில் மறைந்துள்ளன என்று கூறுகிறார். ஆகவே அப்பேற்பட்ட அந்த ஒப்பற்ற பொக்கிஷத்தை, செல்வத்தை முதல் முறையாக தன்னுடைய உள்ளத்தில் வரவேற்கிற அந்த சிறுவன் ஆசீர் பெற்றவன், பாக்கியவான், பேறு பெற்றவன். ஆகவேதான் இவ்வாறாக அவனை வாழ்த்த, இறைவனுக்கு நன்றி சொல்ல நாம் எல்லாரும் கூடியிருக்கிறோம். எனவே இத்தகைய உணர்வோடு இந்த திருவிழாவில் பங்கேற்போம். இறைவா, உம்முடைய வார்த்தையினாலே யாவும் பரிசுத்தமாக மாறுகின்றன. நீர் படைத்த இந்த புனிதமான தீர்த்தத்தின் மீதும் உப்பின் மீதும் உம்முடைய ஆசிரியரை நிறைவாய் பொழியும். உம்முடைய விருப்ப பிரகாரம் இதை நன்றி அறிதலோடும் விசுவாசத்தோடும் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய தூய்மையான திருப்பெயரை சொல்லி ஜெபிப்பதால் சரீர சுகமும் ஆன்மீக பாதுகாப்பும் நீர் அருள அவர்கள் அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பெருக்கத்திற்கேற்ப எம்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பலவீனங்கள், தவறுகளை மன்னித்து நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மேலும் இத்திருப்பலி கருத்துக்களோடு தெற்குத்தோப்பட்டியார் வீடு திரு அருள் ஆரோக்கியம், திருமதி இருதயமேரி குடும்பத்தார்,
இந்த திருப்பலியோடு ஜெபிக்கின்றார்கள். இந்த நாளிலே தங்கள் குடும்பத்திலே முதல் திருவிருந்தை பெறுகிற தங்களுடைய குழந்தை கெவின் பிரின்ஸ் அறிவிலே, இறை ஞானத்திலே, பக்தியிலே பெற்றோரை பெரியோரை மதித்து நடக்கிற பண்புகளை வளர வேண்டும் என்றும், குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குடும்பத்துள்ள அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம சுகங்களை தரும்படியாகவும், செய்கின்ற தொழிலை வளர்ச்சியை தர வேண்டும் என்றும், மேலும் குடும்பத்திலே இறைப்பணியாற்றுகிற சகோதரர்கள் ஆண்டவருடைய அருள் பராமரிப்பில் வளரும்படியாகவும், தன்னுடைய சகோதரர் பன்னீர்செல்வம் சகாயமேரி குடும்பம் ஆண்டவருடைய ஆசிரியை பெற வேண்டும் என்றும், மேலும் தங்களுடைய குடும்பத்திலே மருத்துவக்கூடிய தந்தையார் ஜெயராஜனுடைய ஆன்மா ஆண்டவரில் முடிவுள்ள நிறைவாழ்வடைமுறையாகவும், மேலும் தங்கள் குடும்பத்தில் மறுத்திருக்கக்கூடிய தேவியாகுளம், அமிர்தம், சவரியப்பன் என்னும் குடும்பத்தை மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலை ஆண்டவர் தரும்படியாகவும் நம்பிக்கையோடு இந்த திருப்பலி கூட ஜெபிக்கின்றார்கள். இந்த திருவிழா திருப்பலியில் இணைந்து வந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஆரோக்கிய தாயினுடைய பரிந்து பேசுதலாலே, நமது அன்பு பாதுகாவலர் வனத்து அந்தோணியாருடைய வேண்டுதலாலே நிறைவான அருள் வரங்களை ஆசிரியை பெறும்படியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் நமது வாழ்வில் செய்திருக்கூடிய அனைத்து குற்றங்களையும் குறைகளையும் இந்த புனித தீர்த்தத்தின் வழியாக கழுவி நம்மை தூய்மை செய்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு நம் ஆண்டவர் நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை, அமைதியை வாழ்வில் தர வேண்டும் என்று உன்னதங்களிலே கீதத்தை எல்லோரும் இணைந்து பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரை நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரை எம்மஞ்சாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகிற எங்கள் ஆண்டவரே, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட
எங்கள் பாதுகாவலரான புனித வனத்தந்தோணியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்துக்கும் மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரியும். உமது திருமகனுடைய உடலையும் இரத்தத்தையும் தன்னுடைய ஆன்ம உணவாக பானமாக பெற இருக்கிற எங்களுடைய அன்பு குழந்தை கெவின் பிரின்ஸை நிறைவாக ஆசிர்வதித்து உடல் உள்ள சுகம் தந்து அறிவிலை ஞானத்திலே உமது பிள்ளையாக வளர செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொழுநோயாளி பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை திருவசனங்கள் 1, 2 மற்றும் 44 முதல் 46 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது, ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொரிசிரங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகி அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேலுத்தட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீச என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனம் என்னும் பொன்வண்டு உன் அன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன் அன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளால் என் மனம் விழுகிறதே, பறந்திட பறந்திட இறை உறவில் இணைந்திட மகிழ்கிறதே. நம் தன வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன் அன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம்.
கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன் அன்பில் என் கண்கள் கடலானதே, என் வானில் விண்மீன்கள் ஒளி வெள்ளமே. உன்னோடு ஒன்றாகும் பொன்னாளிது, என் வாழ்வில் ஏதேதோ இதற்கில்லையே. நீ வேண்டுமே, நிதம் வேண்டுமே, நிஜமான உன் அன்பு துணை வேண்டுமே. வாமன்னனே, என் வேதனே, நிலை வாழ்வு தருகின்ற இறைமைந்தனே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன் வந்து உன் அன்பில் கட்டும், தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். என் கால்கள் இறை வார்த்தை வழி செல்வமே, என் வாழ்வில் விளக்காக வர வேண்டுமே. என் கால்கள் இறை வார்த்தை வழி செல்லவே, என் வாழ்வில் விளக்காக வர வேண்டுமே. உயிர் மூச்சு நீதானே என் தெய்வமே, உனை அஞ்சி எனக்கு இங்கு வாழ்வில்லையே. நீ வேண்டுமே, நிதம் வேண்டுமே, நிஜமான உன் அன்பு துணை வேண்டுமே. வாமன்னனே, என் வேந்தனே, நிலை வாழ்வு தருகின்ற இறைமைந்தனே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன் வண்டு உன் அன்பில் கட்டும், தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளால் என் மனம் விரிகிறது, பறந்திட பறந்திட உறவு இணைந்திட இணைந்திட மகிழ்கிறது. நம் தன வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. இரண்டாம் வாசகம். தொழுநோயாளி பாளையத்துக்கு வெளியே இரண்டாம் வாசகம். நான் கிறிஸ்துவை போல் நடக்கிறேன், நீங்கள் என்னை போல் நடங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 31, 11 மற்றும் 1. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுக்கு மாட்சியாகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாக இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாயிருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படியும்படி அவர்களுக்கு பயன் தருவதை நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
நாளிதுவே. அக்களிப்போம் மகமகிழ்வோம் ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை சொற்றொடர்கள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை உம்மால் நீக்க முடியும் என்று முழந்தாள் படியிலிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு எல்லோரும் மகிழ்ச்சியாக ஆரவாரத்தோடு நம்முடைய மாபெரும் புனிதரான புனித அந்தோனியாருடைய திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்தோனியார் நமக்கெல்லாம் மிகவும் ஒரு பிடித்தமான ஒரு புனிதராக இருக்கிறார். நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நாம் செய்கிற எல்லா செயல்களுக்கும் பாதுகாப்பாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் பட்ட துன்பங்கள் என்பது எண்ணற்றவை. இருந்தாலும் கடவுளுடைய துணையோடு அருளோடு அவரோடு வைத்திருந்த அந்த உறவினால் அவற்றை எல்லாவற்றையும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து அவர் தனித்துவம் வாய்ந்த ஒரு மனிதராக புனிதராக மண்ணிலே வலம் வந்திருக்கிறார். இவரை போல ஒரு சிறந்த புனிதராக யாரும் நாம் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கடினமாக அவர் சோதனைகளோடு வேதனைகளோடு துன்பங்களோடு அவர் போராடி இருக்கிறார். ஒன்று மட்டும் அதில் தெளிவுபடுத்துகிறது என்னவென்றால், அந்தோனியார் வனவாசம் இருந்தார். வனவாசம் இருந்ததோடு அவர் இறைவனோடு ஒன்றித்திருந்தார். ஆண்டவர் இயேசு எப்பொழுதெல்லாம் தன்னுடைய பணியை செய்கிற பொழுது, தான் முன்னெடுக்கின்ற முயற்சிகளை தொடங்குகிற பொழுது அவர் ஆண்டவரோடு தனிமையாக காலையிலே, மதிய நேரத்திலே, மாலை வேளையிலே, நடுச்சாமத்திலே என்று சொல்லி நாம் நற்செய்திகளிலே வாசிக்கிறோம். அந்த நேரங்களெல்லாம் ஆண்டவர் இயேசு தன் தந்தையோடு உறவாடிவிட்டு தன்னுடைய பணியை தொடங்குகிறார். ஆக அவர் உறவோடும் அவரோடு ஜெபத்திலும் தான் செய்ய போகிற அந்த பணிகளை எல்லாம் அவரிடம் கூறிவிட்டு அதன் பிறகு அவரிடம் வல்லமையை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பணியை அவர் தொடங்குவதை நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்விலே எதிர்கொண்ட சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு அவர் ஆண்டவரோடு இணைந்து உறவாடி அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டதால் தான் அவர் எல்லாவற்றையும் எதிர்த்து தகர்த்து தடைகளை எல்லாம் முறித்து அவர்
முன்னுக்கு ஒரு முன்னுதாரணமாக நமக்கு திகழ்கிறார் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக அவரிடம் இருந்த ஒரு சிறந்த பண்பு என்னவென்றால், நீ நிறைவுள்ளவராக இருக்க விரும்பினால் உன்னிடம் உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை வந்து பின்பற்றும் என்று சொன்னார். அந்த நற்செய்தியை கேட்டு அவர் அதை தன்னுடைய வாழ்விலே வாழ்வாக்கினார். ஆகவேதான் அவர் இன்றும் நமக்கு சிறந்த புனிதராக, கால்நடைகளின் பாதுகாவலராக, நம்முடைய குடும்பத்தின் தலைவராக, நம்முடைய பங்கினுடைய இரண்டாவது பாதுகாவலராக நாம் வைத்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த தருணத்திலே இன்னும் சிறப்பாக அவருடைய வாழ்க்கை பின்னணியை நாம் வாழ்வாக்கி கொண்டிருக்கிறோம் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் கால்நடைகளை எல்லாம் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையினாலே கடவுளுக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் செய்கிற செயல்களை எல்லாம், நமக்கு வருகிற தடைகளை எல்லாம் தகர்த்தெறிய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நாம் விழா எடுக்கிறோம், கொண்டாடுகிறோம். மகிழ்ச்சியை ஆர்ப்பரிப்பை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அவரோடு பின்னணியிலே இன்னைக்கு முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற இருக்கிற அன்பு செல்வன் கெவின் பிரின்ஸ். கெவின், இன்னைக்கு என்ன வாங்க போறீங்க? புது நன்மை. யாரை பெற்றுக்கொள்ள போகிறீங்க? இயேசு கிறிஸ்துவை. சொன்ன பதிலோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அன்பு கெவின், இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு திருவிழா, ஆடம்பரம், ஆரவாரம் அல்லது உங்களுடைய புது நன்மை எல்லாவற்றிற்கும் நாம் தகுந்த தயாரிப்பு செய்திருக்கிறோம். அந்த நிகழ்வை கொண்டாடுவதற்கு அணு அணுவாக நாம் அடியடியாக எடுத்து வைத்து நாம் இந்த நேரத்திற்கு, இந்த நிகழ்வுக்காக, இந்த தருணத்திற்காக நாம் காத்து கொண்டிருந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த திருவிழா இவ்வளவு அருமையாக சிறப்பாக நடக்கிறது என்றால் அது எல்லாமே நாம் செய்த முன் தயாரிப்பு தான். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பெறுவதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய செயலை கவனிக்க வேண்டும். இன்னைக்கு ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கெடுத்துறீங்க. அது எதற்காக? நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக. நம்முடைய இல்லத்தெல்லாம் தூய்மைப்படுத்தியாச்சு, நாம் எல்லாமே சிறப்பாக எல்லா வேலைகளையும் செய்து முடிச்சாச்சு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் இன்றைக்கு பெறப்போகிறோம் என்பதற்கு முன் உதாரணமாக, முன்னடையாளமாக நாம் செய்த ஒன்று ஒப்புரவு அருட்சாதனம். அதுபோல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெறப்போகிற பொழுது தகுந்த தயாரிப்போடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் வரவேற்க போகிறோம், அவரை நாம் உட்கொள்ள போகிறோம் என்கிற அந்த தயாரிப்பை ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் இணைந்திருந்தால் அன்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். எந்த பணியை செய்தாலும், எந்த செயலை செய்தால், படிப்பாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் செய்யக்கூடிய பணிகளாக இருந்தாலும் சரி, எப்படி புனித அந்தோனியார் ஆண்டவர் கடவுளோடு இயேசுவோடு இணைந்திருந்தாரோ அதே போல நீங்களும் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். அந்த உரையாடல் ஏதோ கடவுள் வேற ஒருவர் அப்படி என்று நினைத்து அவர் பெரியவர், நம்மெல்லாம் தண்டித்து விடுவார் என்கிற அந்த உணர்வு நிலையிலிருந்து நம்முடைய மூத்த சகோதரர், நம்முடைய நண்பர், நம்மளோடு கூட பயணிக்கிறவர், நம்முடைய உள்ளத்தில் தங்கியிருக்கிறவர் என்கிற அந்த மனநிலையை உள்வாங்கிக் கொண்டு தொடர்ந்து அவரோடு பேச வேண்டும், அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்து நீங்கள் செய்கிற செயல் உங்களுக்கு வல்லமை தரும். கடவுளை முன்னிறுத்தி நம்மை பின்னிறுத்தி நாம் செயல்படுகிற பொழுது நாம் வெற்றியை காண முடியும். அந்த வெற்றியை தான் புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை முன்னிறுத்தி மற்றதெல்லாம் பின்தள்ளி தன்னிடம் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் மற்ற எல்லா செயல்களையும் ஒதுக்கிவிட்டு கடவுளை முன்னிறுத்தியதால் அவர் வெற்றி அடைந்தார். ஆக நீங்களும் ஒவ்வொரு நாளும் கடவுளை முன்னிறுத்தி அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அவர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நினைத்து பார்த்து கடவுளோடு இணைந்து அவரை முன்னிறுத்தி நீங்கள் வாழ வேண்டும். இரண்டாவதாக, நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லி சுட்டி காட்டுகிறார். அவர் வாழ்வை தரக்கூடியவர், மற்றவையெல்லாம் அழிவை தரும். நம்ம உண்கிற உணவு அது அழிந்து போகலாம், நாம் வைத்திருக்கிற சொத்துக்கள் அழிந்து போகலாம், நாம் போட்டிருக்கிற உடைகள் அழிந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அழியாதவர், நம்மை விட்டு விலகாதவர். ஆகவேதான் நான் உங்களை விட்டு போகிறேன் என்று சொன்ன பொழுது பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நீ எங்கே போகிறீர்? வாழ்வதரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளது என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுறார். ஆக ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை
இதுவரைக்கும் கேட்டிருக்கிறீர்கள், இனிமேலும் கேட்கப் போகிறீர்கள். அந்த வார்த்தையை நாம் வாழ்வாக்க வேண்டும். எப்படி புனித அந்தோனியார் நற்செய்தியை கேட்ட பொழுது அதை தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்தி அதை வாழ்வாக்கினாரோ, அதே போல நீங்களும் அந்த வார்த்தையை வாழ்வாக்க இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தாலும் கூட இனிமேல் தொடர்ந்து அவருடைய வார்த்தையை வாழ்வாக்க முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சி செய்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக்க மகிழ்ச்சி அடைவார். அவரை வந்து சந்திக்கும் போதெல்லாம் அவர் மகிழ்ச்சி அடைவார். ஆகா, நம்ம பிள்ளை வந்துட்டான், ஆகா நம்ம மக வந்துட்டா என்று சொல்லி நம்முடைய அந்த வந்து பார்த்துட்டு போறதே கடவுளுக்கு ஒரு மிக பிடித்தமான ஒரு செயலாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை தேடுகிறோமோ, நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் 10 அடி எடுத்து வைத்து நம்மை தேடி நம்மை சந்திக்க தயாராக இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த இறை மக்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே புனித அந்தோனியாரோடு இந்த திருவிழா கொண்டாட்டத்திலே நாம் மகிழ்ச்சி எடுக்கிற இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் முன்னிறுத்துவோம். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிற பொழுது நாம் வாழ்விலே வெற்றியடைய முடியும். நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் புனித பெரிய அந்தோனியாருடைய பரிந்துரையினாலே நாம் தகர்த்தெறிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி நம்முடைய வாழ்வு அவருடைய வாழ்வாக மாற, அவருடைய வார்த்தையை நாம் உள்வாங்கி அது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்திட இந்த நாளிலே சிறப்பாக உருக்கமாக மன்றாடுவோம். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது வானக தந்தையிடம் நமது நலமான வாழ்வுக்காக நமது வாழ்வின் தேவைகளை மன்றாட்டுகளாக நம்பிக்கையோடு எழுப்பி வைத்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருப்பால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் நோயினாலும் வயது மூப்பினாலும் துன்பப்படுவோர் மீது பரிவோடும் கரிசனையோடும் செயல்பட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உடல் உள்ள ஆன்மா நோய்களால் துன்புறும் அனைவர் மீதும் பரிவு கொண்டு அவர்களுக்கு பூரண சுகம் கொடுத்து மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் சமாதானத்தோடும் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பின் நிறைவா, நோயின் நிமித்தமாக அமைதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை இழந்திருக்கின்ற குடும்பங்கள் மீது பரிவு கொண்டு அக்குடும்பங்களுக்கு தேவையான ஆறுதலையும் மனதிடத்தையும் அளித்து, மேலும் பொருளாதார ரீதியாக அவர்கள் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து காத்தருள அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று கூறிய எம் இறைவா, இன்று முதலாக உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற இருக்கும் கெவின் பிரின்ஸ் இவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து, இவர் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் தங்களது பணியில் பெருமையோடும் சகிப்புத்தன்மையோடும் பரிவோடும் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக பக்தியோடு கண்களை மூடி அமைதியாக ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். வரங்களின் ஊற்றான எங்கள் ஆண்டவரே, நாங்கள் நலமோடு வளமோடு வாழ்வதற்காக எமது அன்பு பாதுகாவலர் பெரியந்தோணியாருடைய திருவிழா நாளிலே உமது பாதத்திலே எடுத்து வைத்திருக்கக்கூடிய எமது எல்லா தேவைகளையும் கருணையோடு கண்ணோக்கி பாரும். எமக்கு தேவையான வரங்களை கொடுத்து நாங்கள் உமது அன்பு பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் உருமாறுவதற்கான ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம், கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். காணிக்கை தரும் நேரம், கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதுமென்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம், கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். உள்ளம் விரும்பும் இறைவன் நீரே உவந்து தர வந்தே. உள்ளம் விரும்பும் இறைவன் நீரே உவந்து தர வந்தே.
அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்படுகிற இந்த திருவிழா திருப்பலி முதல் திருவிருந்து திருப்பலியும் எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிறுதியின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எமது பாதுகாவலர் புனித வனத்தந்தோணியாருடைய திருவிழா நாடிகளே உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனமாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை இன்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே வான தூத புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது புகழ்ச்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏது நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வினைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, இரக்கமுள்ள தெய்வமே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய புனிதமான திருச்சபையை தயவாய் நினைவுகூரும். குறிப்பாக எங்களை வழிநடத்தி வருகின்ற எங்களுடைய பாப்பரசர் பிரான்சிஸ், எங்களுடைய தல ஆண்டகை தாமஸ் பால்சாமி, இணையாயர்கள், குருக்கள், துறவியர், கன்னியர்கள், மறைபரப்பாளர்கள், வேதியர்கள், கோவில் பிள்ளைகள், உபதேசிமார், குருமானவர்கள், தேவ ஊழிய பணியாளர்கள், பங்கினுடைய உபகாரிகள், இந்த நாளில் பல இடங்களிலிருந்து புனித அந்தோனியாரை தரிசித்து ஆசீர்வாத வந்துள்ள அவருடைய அன்பு பக்தர்கள், இன்றைய நாளில் பழிபூசை செய்வித்து ஜெபிக்கின்ற எல்லா குடும்பத்தினர், இவர்களுடைய தேவைகளையும் திட்டங்களையும் ஏக்கங்களையும் ஜெபங்களையும் கனிவாய் கேட்டருளும். மேலும் வைத்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகள், உத்தரிக்கிற தளத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், ஆபத்தினாலும் விபத்தினாலும் பசியினாலும் வறுமையினாலும் நோயினாலும் இயற்கை சீற்றத்தினாலும் கொலையினாலும் தற்கொலையினாலும் இறந்து போன அத்துணை சகோதர சகோதரிகளையும் உம் திருமுகவழி நேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களான புனிதர்களாகிய எம் பங்கின் பாதுகாவலர்கள் புனித அந்தோனியார் மற்றும் எல்லா புனிதருடன் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்தும் வரும் பெறல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை தந்தையின் படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகினரின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் போக்குபவர். இவர்தான் நாம் எல்லோரும் ஆண்டவருடைய அன்பு மக்களாக வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் திருவிருந்தாக வந்து ஊக்கமும் ஆக்கமும் தருகிறார். நல்லவர்களாக வல்லவர்களாக நற்செய்திக்கு சான்று பகரக்கூடியவர்களாக இருப்பதற்கு தூண்டுதலும் உற்சாகமும் தருகிறார். இவர்தான் இந்த நாளிலே கெவின் பிரின்ஸுக்கும் திருவிருந்தாக ஆன்ம உணவாக பானமாக இறங்கி வருகிறார். இவருடைய விருந்திலே பங்கெடுக்க அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே. நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வா 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 என் இறைவா, எந்த உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. கரை தேடும் களமாக நானும் இங்கே அலையாக நிலையாக வா. ஒளி தேடும் மலராக நான் சாகிறேன், மலையாக குறையாது வா. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னை உன்னை கண்டேன் நான். என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய, நான் உனக்காக உருவானேன். வா நீ வா. வா 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 என் இறைவா, எந்த உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னை நோக்கி ஜெபம். நவசிமா நகரில் அருள்மழை பொழியும் ஆரோக்கிய அன்னையே, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மையே நம்பியுள்ளோம். நாங்கள் செய்த குற்றங்கள், தவறுகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க உம் திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசும். நம்பிக்கையோடு உம்மை தேடி வரும் எங்கள் தீராத நோய்களில் இருந்தும் மனவேதனையிலிருந்தும்
தீராத கடன் பிரச்சனையிலிருந்தும் விடுதலை பெற்று தாரும் அம்மா. எங்கள் உழைப்பு தொழில் பயணங்களில் உடனிருந்து எங்களை வழிநடத்தி அருளும். எமது ஊருக்கு போதிய மழையை பொழிந்து விளைச்சலை பெருக்கும் தாயே, எங்கள் இல்லங்களில் திருமண காரியம் நடந்திடவும் குழந்தை பாக்கியம் கிடைத்திடவும் கருணை வரம் புரிய வேண்டுகிறோம் தாயே. அம்மா மரியே, ஆரோக்கிய தாயே, உம்மை போல் நாங்கள் பிறரை அன்பு செலுத்தவும் சகோதர உறவோடு வாழவும் தவசிமா நகரில் வாழும் எங்களை வழிநடத்திட வேண்டுகிறோம் தாயே. ஆமேன். யூப்ளி ஆண்டின் 2025 இறை வேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எமை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்ட வெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். ஞாயிறு அறிக்கை. இன்று பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி, ஆண்டின் பொதுக்காலம் 6வது ஞாயிறு. நாளை திங்கட்கிழமை பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி புனித ஜூலியானா திருவிழா. 14ஆம் தேதி புதன்கிழமை புனிதர்களான சிரில் மெத்தாடியூஸ் இவர்களுடைய திருவிழா. அதே சமயத்தில் அன்றிலிருந்து நாம் தவசு கால ஆரம்பிக்கின்றது. தவசு காலம் ஆரம்பிக்கின்றது. சாம்பல் புதன் 14ஆம் தேதி வருகின்ற புதன்கிழமை. அதை முன்னிட்டு காலை 7 மணி அளவில் சாம்பல் மந்தரித்து பூசையில் 7 மணிக்கு நடைபெறுகின்ற பூசையில் சாம்பல் விபூதி மந்தரித்து பூசப்படுகிறது. அன்று நம்முடைய கத்தோலிக்க மரபுப்படி ஒரு சந்தி சுத்தபோசனம். ஆகவே அந்த நாளை குறித்து கொள்ளுங்கள். அன்று மாலை சிலுவை பாதை நடைபெறும். ஒவ்வொரு தவசு காலத்தில் வருகிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மாலை 6:30 மணிக்கு ஜெபத்திற்கு பதிலாக சிலுவை பாதை, அதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். ஆகவே இந்த புனிதமான பக்தி முயற்சியில் கலந்து கொண்டு அந்த தவசு காலம் நம் குறித்து காட்டுகிற சிறப்பான விதத்தில் நம்முடைய பலவீனங்கள் தவறுகளுக்காக பரிகாரம் செய்ய தூண்டுகின்ற கருணையின் காலம் அது. ஆகவே இதை நல்ல முறையில் அனுசரிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். 17ஆம் தேதி மரியாயின் ஊழியர் சபை நிறுவனர் அவர்களுடைய திருவிழா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி தவசு காலத்தினுடைய முதல் ஞாயிறு. மாதாமலை சிலுவை பாதை உங்களுக்கு தெரியும், நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு வட்டாரமானது குறிக்கப்பட்டு இருக்கிறது. காலையில் 9:30 மணிக்கு சிலுவை பாதை அங்கு தொடங்கி மாதாமலையிலே, சிறுமலை மாதாமலையிலே அங்கு பலிபூசை நடைபெறும். ஆக நம்முடைய எங்கே நம்ம
தவசு காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு இந்த நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கையின்படி தவசு காலத்தின் 2ஆம் ஞாயிறு 9:30 மணிக்கு முத்தலகப்பட்டி, தவசிமடை, வடகாட்டுப்பட்டி, கொசகுப்பட்டி, நத்தம், கோம்பையான்பட்டி, புகையிலைப்பட்டி, முள்ளிப்பாடி, கல்லாத்துப்பட்டி, வண்ணம்பட்டி, கரிசல்பட்டி, மேற்கு மரியநாதபுரம், வேம்பார்பட்டி, நல்லமநாயக்கன்பட்டி, மாங்கரை அம்மாவட்டி இறைமக்கள் பங்கு மக்கள் இந்த தவசுகால சிலுவை பாதையை நடத்துகிறார்கள். ஆகவே 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி இந்த மாதம் இதில் முடிந்த அளவு கலந்து கொண்டு பயனடைமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றார். நானும் அன்போடு அழைக்கின்றேன். அந்த பங்கு தந்தை அழைக்கின்றார். இன்று திருப்பலி காலை 8:30 மணி பூசையானது முடிந்து இப்பொழுது இந்த பூசை முடிந்த பிறகு பகல் 1 மணி திருவிழா நடைபெறுகிறது. சப்பரப்பவனி ஆரம்பமாகும். பகல் 1 மணி அளவில் அது சப்பரம் நிலைக்கு நிற்கின்ற நேரத்தில் சுமார் 8 மணி அளவில் திவ்ய நற்கனை ஆசீர்வாதம், நன்றியறிதல் திவ்ய நற்கனை ஆசீர்வாதம் நடைபெறும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி அளவில் வழக்கப்படி நம்முடைய ஊரில் ஜல்லிக்கட்டு விழாவானது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுகளில் கொடியேற்று விழா, நேற்று பூசை, திருவிழாவிற்கு வந்தவர்கள், இன்று இந்த திருவிழா இவ்வளவு அருமையாக, அமைதியாக, பக்தி ஊட்டுகின்ற வகையில் அமைந்தது என்றால் உங்கள் ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு அதிகம். ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு குடும்பமும், நம்முடைய பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களும் ஒன்றிணைந்து ஊர் பெரியவர்களோடு சேர்ந்து சிறுவர்கள் முதல் கொண்டு ஆகவே அமைதியாக சப்பரத்தை வழிநடத்தி அல்லது கொடியேற்று விழாவுக்கு வந்திருந்து புனித அந்தோனியார் வழியாக இறைவனுக்கு நம்முடைய விசுவாசத்தை தெரியப்படுத்துகிறோம், அகலப்படுத்துகிறோம், கூர்மைப்படுத்துகிறோம். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் பாராட்டுக்குரியவர்கள். நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். சிறப்பான விதத்திலே ஏறத்தாழ பொது 1 மாதமாக இந்த திருவிழா நடைபெறுவதற்கு ஊர் பெரியவர்கள் அங்குங்கெங்குமாக ஓடி அலைந்து, முக்கியமாக ஜல்லிக்கட்டு திருவிழா அது பெர்மிஷன் அனுமதி வாங்குவதற்கு போலீஸ் துறை, தாசில்தார் மற்றும் மின்சாரத்துறை, சுகாதாரத்துறை எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் போய் சென்று அலைந்து நம்ம விழாவானது நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்ற மேலான எண்ணத்தோடு உழைத்து கொண்டு இருப்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக ஊர் பெரியவர்களை நான் அதிகமாக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்கு விழா நல்ல முறையில் நடந்ததற்காக பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பூசை முக்கியமான திருவிழாவிற்கு வரவே இருக்க வேண்டியது பலிபூசை. இந்த பலிபூசைக்கு இருக்க வேண்டியது பாடகர் குழு, இந்த ஜோடனை. ஆகவே இரண்டையும் அருள் சகோதரிகள் தங்களுடைய சொந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு அழகாக பீடத்தை ஜோடித்து நாம் நல்ல முறையில் பக்தியோடு பங்கெடுக்க உதவி செய்திருக்கிறார்கள். அதற்கேற்ற பாட்டுக்களும் தயார் பண்ணி பயிற்சி கொடுத்து செய்திருக்கிறார்கள். ஆகவே அருள் சகோதரிகளுக்கும் நன்றி. அடுத்தோடு இந்த மேலே இரவு நேரத்தில் ஜொலிக்கின்றது, தூரத்தில் இருந்து பார்ப்பதற்கும் கூட நம்முடைய இந்த கோபுர அலங்காரம், மின் அலங்காரங்கள், ஆகவே அதை ஏற்பாடு செய்து கொடுத்த குமார் அவர்களோடு ஒத்துழைத்தவர்கள், அதோடு திருவிழா நடத்தி வருவதற்கு மேலதாளம் பணியாளர்கள், சக்ரீஸ்தர், பூசைக்கு உதவி பையன் எல்லாருமே அவர்களுக்குரிய வேலைகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியார் வழியாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நம்முடைய இந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் குறிக்கப்பட்ட நபர்கள், தந்தையர்கள், அருள்பணியாளர்கள் வந்து நம்மை சிறப்பித்திருக்கிறார்கள், நமக்கு ஜெபித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த நாளில் சிறப்பாக தங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இவர் தந்தையவர்கள் மேல் படிப்பு படித்து கொண்டு இருக்கிறார். சந்தியாக அருள்பணி சந்தியாக அவர்கள்
அவருக்கும் பல வேலைகள் உண்டு. அந்தோணிசாமி அவர்களுக்கும் பள்ளி வேலைகள். எனவே இதெல்லாம் ஒதுக்கி வைத்து இங்கு வந்து நம்மோடு கலந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்ற மேலான எண்ணத்தோடு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளும் விதமாய் இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்விக்கின்றேன். ஊர் பெரியவர்கள் வந்து இப்படி எப்படியே கண் விழித்திருந்ததுனாலே கொஞ்சம் களைப்பாக வீட்டில் ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பேராலே என்னை இந்த பொன்னாடை அணிவிக்க வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே ஊர் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சிறப்பான விதத்திலே இந்த நாளிலே எங்களுடைய குடும்பத்தின் குழந்தை கெவின் பிரின்ஸ் முதல் திருவிருந்து பெற்றிருக்கிறார். இந்த திருவிழா திருப்பலியில் இணைந்து இந்த நிகழ்வையும் நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று எங்கள் குடும்பத்தாரும் நாங்களும் பங்கு தந்தை அருத்தந்தை ஆரோக்கியசாமி அவர்களை அணுகிய போது புன்முருளோடு கட்டாயமாக இதை செய்யலாம் என்று அனுமதியும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு எங்களுடைய குழந்தைக்காகவும் குடும்பத்திற்காகவும் சிறப்பாக தந்தை அவர்கள் ஜெபித்திருக்கின்றார்கள். எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த எளிய பொன்னாடையை தந்தை அவர்களுக்கு அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அதே போன்று இந்த நாளிலே இந்த பீட அலங்காரங்கள் மற்றும் இந்த திருவழிபாட்டிலே பாடல்கள் பாடி சிறப்பு செய்திருக்கக்கூடிய நம்முடைய பங்கில் செயல்படக்கூடிய பாண்டிச்சேரி தூய இதய மரியன்னை சபையினுடைய அருட்சகோதரிகளை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அருட்தந்தை சந்தியாக அருள் ஆரோக்கியம் பன்னீர்செல்வம் அருட்சகோதரிற்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். கரவொலி எழுப்பி சகோதரியருக்கு நன்றிகளை தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, மண்ணின் மைந்தர்கள் என்றாலும் நாங்கள் பல்வேறு இடங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே மண்ணின் பணியாளர்கள் மைந்தர்கள் என்ற முறையிலே அருத்தந்தையாகிய நானும் என்னுடைய சகோதர சந்தையாகவும் ஓர் பங்கு தந்தை அருத்தந்தை ஏவி ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் அருட்சகோதரருக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் இறை மக்களுக்கும் புனித பெரிய அந்தோணியாருடைய திருவிழா நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். புனித பெரியாந்தனுடைய பரிந்துரையாலே நம் எல்லாருக்கும் நிறைவான அருளாசிரியர் கிடைக்க தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. இந்த நாளிலே சிறப்பாக இந்த திருப்பலியில் பங்கு கொண்டு எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் முதல் திருவிருந்து பெற்றிருக்கக்கூடிய புதுநன்மை பெற்றிருக்கக்கூடிய குழந்தைக்காகவும் ஜெபித்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கின்றோம். எழுந்து நின்று இறைவனுடைய நிறைவான ஆசிரை பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. வாழ்வழிக்க அன்பு தந்தையே இறைவா, எமது பாதுகாவலர் பெரிய அந்தோணியாருடைய வேண்டுதலாலே அவருடைய தவ முயற்சிகளாலே
நீர் அவருக்கு இருளின் ஆற்றல் எதிர்த்து போராடி வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் முதல் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்று மேற்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தையே மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நிறைவுள்ளவர்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்வின்படி நம்மில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.